பொதுவாக தேவன் இந்த உலகத்தில் அசாதாரணமான காரியங்களை செய்யும்படியாக தம்மை வெளிப்படுத்தக்கூடிய சில பாத்திரங்களை தெரிந்து கொள்வதை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அவ்விதமாக இந்த நாளிலும் கூட அசாதாரணமான ஒரு நிகழ்வையும் அதில் காணப்பட்ட ஒரு மனிதரை குறித்தும் தேவன் இவ்வளவாக தம்முடைய மகத்துவத்தை வெளிப்படுத்தும்படியாக இன்றைக்கும் ஜீவனுள்ளவராக இருக்கிறார் என்பதை குறித்து உங்கள் மத்தியில் நான் பேசும்படியாக இருக்கிறேன். அம்மையாலே இந்த உலகத்தில் ஒரு மனிதன் அசாதாரணமான மனிதனாக பிறப்பதல்ல, தேவனுடைய கிருபையினால் அவருடைய வாழ்க்கையில் மெய்யாலுமே அவ்விதமாக தேவனுடைய உன்னதமான காரியங்களை வாஞ்சிக்கும்படியான மெய்யான இருதயத்தோடு காணப்படுகிற எந்த ஒரு இருதயமும் வெறுமையாய் போவதில்லை. There is no heart which will be disappointed when there is a heart longing to see the glory and the greatness of God in their lives. This morning, are you willing to see the greatness of God in your life? இந்த காலையில தேவனுடைய மகத்துவமான காரியத்தை உன்னுடைய வாழ்க்கையில நீ வாழ விரும்புகிறாயா, காண விரும்புகிறாயா? It is not something that is a man of capable of his own capacity. ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில தானாகவே திறமை உள்ளவனாக இருப்பான் என்பது அல்ல. God has chosen the simple vessels in this world to exhibit His greatness. தேவன் இந்த உலகத்தில் எளிமையான பாத்திரங்களை தெரிந்து கொண்டு தம்முடைய மகத்துவத்தை விளங்கச் செய்கிறவராகவே இருக்கிறார். Even this morning, dear friend, if you have a longing heart to see the greatness of God and to be a vessel through which God's glory should be exhibited in this world, இந்த காலை வேளையில ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில இந்த தேவனுடைய மகத்துவமான வல்லமை வெளிப்படும்படியான உண்மையான வாஞ்சியுள்ள ஒரு இருதயம் எனக்குள்ளாக இருக்குமானால், this is the word which is sent from God from above. இது தேவனிடத்திலிருந்து பரத்திலிருந்து வரும்படியான அவருடைய செய்தி. It is for you, உனக்காக அனுப்பப்படும்படியான செய்தி. Or else you could choose to be a man of failure and disappointment, and a man with all unfaith, and be a sad man and be a sad witness for Jesus Christ in this world. அல்லது இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையில ஒரு எளிமை, ஒரு விசுவாசம் இல்லாத மனிதனாக, ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழக்கூடாத மனிதனாக உடைய வாழ்க்கையில தெரிந்து கொள்ளக்கூடும். This morning, God challenges you. Whether are you willing to be a witness for God and to prove His faithfulness in your life through all the calamities which you are facing in your life? இந்த காலவேளை ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் சந்திக்கிற எல்லா பிரச்சனைகள் மத்தியில தேவனுடைய வல்லமை நிரூபிக்கும்படியான ஒரு மனிதனாக பாத்திரமாவுடைய வாழ்க்கையில இருக்கும்படியாக நீ தெரிந்து கொள்ளலாம். It was a time of Jesus with His disciples. இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களோடு கூட இருந்த வேளையாக இது காணப்படுகிறது. Jesus was alone in the mountain, sent His disciples in the boat in ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாமே அவ்விதமாக தன்னுடைய தனித்திருந்து மலையின் மேலே அங்கு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். These disciples were in the midst of the sea. இந்த சீஷர்கள் அங்கே கடலின் மத்திய பகுதியில் வந்து கொண்டிருக்கிறார்கள், போய்க் கொண்டிருக்கிறார்கள். And the situation of the sea was like this. அந்த கடலினுடைய சூழ்நிலையானது இவ்விதமாய் இருக்கிறது என்பதை குறித்து நாம் வாசிக்கிறோம். Matthew Gospel 14th chapter 24th verse. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 24வது வசனத்திலே விதமாக நாம் வாசிக்கிறோம். Matthew Gospel 14:24. மத்தேயு 14:24வது வசனம். But the ship was now in the midst of the sea, tossed with waves, and for the wind was contrary. அதற்குள்ளாக படகு நடுக்கடலில் சேர்ந்து எதிர்காற்றாய் இருந்தபடியால் அலைகளினால் அலைவு பட்டது.
The wind was contrary to their expectation. அவருடைய எதிர்பார்ப்புக்கு அவ்விதமாக காற்றானது வித்தியாசமாய் அங்கு அடித்துக் கொண்டிருக்கிறது. The vessel was tossed to and fro. படவானது அங்கு இங்குமாக அலை மோதுகிறது. But Jesus was there on the mountain. இயேசு கிறிஸ்து 23rd verse மலையின் மேல் இருக்கிறார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாயிருந்தார். And when he had sent the multitudes away, he went up into a mountain apart to pray. And when the evening was come, he was there alone. Almost it was time to come day. அங்கே விடியற் கால வேளை 25th verse இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசுவே கடலின் மேல் நடந்து அவரிடத்திற்கு வந்தார். It was almost a day is going to come. விடிய காலம் விடிய போகிற நேரமானது. இயேசு கிறிஸ்து அங்கே வருகிறார். 26th verse 26வது வசனம். And when the disciples saw him walking on the sea, they were troubled, saying, "It is a spirit," and they cried out for fear. அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். ஆவேசம். They were all with fear. And they were shouting and making noise, cried out with fear, Bible says. பயத்தினால அலறிக் கொண்டிருக்கிறார்கள். Jesus was speaking, 27th verse. இயேசு அவ்விதமாய் பேசுகிறார். உடனே இயேசு அவர்களோட பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். 27th verse. But straightway Jesus spake unto them, saying, Be of good cheer, it is I, be not afraid. நான் தான், பயப்படாதிருங்கள், it is I, fear not. Who is this God? இந்த தேவன் யார்? The creator of the heaven and earth. வானத்தையும் பூமி படைத்த தேவன். The Lord Jesus said, Fear not, I am coming. பயப்படாதே, நான் வந்து கொண்டிருக்கிறேன். மோசேயினிடத்தில் தேவன் சொன்னார், இருக்கிறவராகவே இருக்கிறேன். I am who I am. Dear friend, this morning the God whom you believe is the one, the sovereign creator of the whole universe and the sustainer of them all. அம்மாலே, இந்த காலையில நீ விசுவாசிக்கிற தேவன் சகலத்தையும் உண்டாக்கி அவைகளை பாதுகாக்க பராமரிக்கிறார். It is the Lord who created you. தேவன் உன்னை சிருஷ்டித்தவர். It is the Lord who rules everything as the King of Kings and the Lord of Lords. கர்த்தாதி கர்த்தராக, தேவாதி தேவனாக சகலத்தையும் ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார். Is the God who rules your situations and life troubles. உன்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார். Do you know this God? Personally, இந்த தேவனை தனிப்பட்ட விதத்தில் நீ அறிந்திருக்கிறையா? Do you believe this God, the God of the Bible in your life? Truly, this morning I challenge you. இந்த காலவேளையில இந்த வேதாகமத்தின் தேவனை நீ விசுவாசிக்கிற நபராக காணப்படுகிறாயா என்பதாக நான் கேட்கிறேன். Are you a person who believes Jesus of your own concept? அல்லது நீ எண்ணுகிற வண்ணமாக இயேசுவை விசுவாசிக்கிற ஒரு மனிதனாய் காணப்படுகிறாயா? Dear friend, this morning God wants to see the greatness of His mighty majesty in your life. இந்த தேவன் தாமே இந்த காலவேளையில அவருடைய மகத்துவமான மேன்மையுடைய வாழ்க்கையில வெளிப்படுத்தும்படியாக விரும்புகிறார். When all the disciples were trembling, எல்லா சீஷர்களும் நடுங்கிக் கொண்டிருந்த பொழுது, one man rose up and said, ஒரு மனிதன் எழுந்து சொன்னான். What did he say?
அவன் என்ன சொன்னான்? 28th verse, பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து முடத்தில் வர கட்டளையிடும் என்றான். 28th verse, and Peter answered him and said, Lord, if it be thou, bid me come unto thee on the water. Lord, if it is you. தேவனே, நீ ஆண்டவரே நீரேயானால் I want walk like you on the water. ஆண்டவரே நீரேயானால் உம்மை போல நானும் தண்ணீரின் மேல் நடக்க விரும்புகிறேன். What a great faith and expectation Peter was expressing. பேதுரு விதமான விசுவாசத்தையும் எதிர்பார்ப்பையும் வெளிப்படுத்துகிறார். Lord, if it is you, let me walk on the water to come and reach you, O God. ஆண்டவரே நீரேயானால் நான் தண்ணீர் மேல் நடந்து வந்து உம்மை சென்றடைய உதவி செய்யும். And everybody was trembling out of fear and crying. ஒவ்வொரு நடுக்கத்தோடு கூட பயத்தினால பயந்து கொண்டிருந்த பொழுது one man rose up, Lord, if it is you, ஆண்டவரே நீரேயானால். Dear people, this morning I ask you, do you know this God who could do three great things in your life? உன்னுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்யக்கூடிய ஒரு தேவனாக நீ இவரை அறிந்திருக்கிறையா? One man, William Carey, a cobbler in England, was gathering the details of many countries he could really get in his shoe repairing shop. வில்லியம் கேரி என்ற ஒரு மனிதன் இங்கிலாந்து தேசத்தில் பழைய செருப்பு தைத்து கொண்டிருந்த அவருடைய அந்த கடையில் தேசங்களை குறித்த விவரங்களை அறிந்து அதைத்தாமே சேகரித்து வந்து every day he used to pray for the nations, தேசங்களுக்காக அவர் ஜெபிப்பதுண்டு. When he was asked to preach in a simple church, he preached with a motto, expect great things from God and attempt great things from God. இங்கிலாந்து தேசத்திலே ஒரு எளிய சபையில் பிரசங்கிக்கும்படியாக அழைத்தப்படுவது அவர் தாமே ஒரு குறிக்கோளை குறித்து பேசினார். தேவனிடத்திலிருந்து பெரிய காரியங்களை எதிர்பார், தேவனுக்காக பெரிய காரியங்களை சாதி. Expect great things from God and attempt great things for God. தேவனிடத்திலிருந்து பெரிய காரியங்களை எதிர்பார், தேவனுக்காக பெரிய காரியங்களை சாதி. Dear friend, this man came to India, and the dark India got the light of the gospel through this one cobbler. இந்த எளிமையான செருப்பு தைக்கிற சக்கிலியின் மூலமாக இந்த இந்தியாவானது இருளில் இருந்த இந்தியாவானது வெளிச்சத்தை பெற்றது. through one this cobbler, ஒரே ஒரு சக்கிலியின் மூலமாக the whole darkened nature, darkened land of this India got a great light. இந்தியாவானது மிகப்பெரிய வெளிச்சத்தை கண்டது. God is looking for people who could really make themselves available for His use. அவருடைய பிரயோஜன தன்மைக்காக உபயோகப்படுத்தும்படியான மக்களை தேவன் இன்றைக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். The person, the cobbler, he was the one of beginning of many things in India, including the translation of the Bible in many of the languages of India. இந்தியாவினுடைய பல தேசத்து மொழிகளில் அநேக மொழிகளிலே மொழிபெயர்த்து வேதாகமத்தை மொழிபெயர்த்தவர். இந்தியாவின் பல காரியங்களுக்கு ஆரம்பமான இருந்த மனிதர். I don't have time to narrate all these things. இவளெல்லாம் சொல்ல எனக்கு நேரம் இல்லை. But God was the one who used that cobbler to establish the first university in India. இந்தியாவில் அந்த ஒரு சக்கிலிதாமே இவ்விதமாக முதலாவது பல்கலைக்கழகத்தை நிறுவும்படியாக உபயோகப்படுத்தினார். God is challenging even people today to accomplish great things for God. தேவனுக்காக பெரிய காரியங்களை சாதிக்கக்கூடிய மக்களை தேவன் இன்றைக்கும் எதிர்பார்க்கிறார். Not by their own might and strength, அவருடைய பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல.
It is by yielding to God completely, to His proposal. அவருடைய வழிமுறைக்காக தன்னை முற்றுமாக ஒப்புக் கொடுக்க முடியாத மக்களை தாமே தேவன் இன்றைக்கும் எதிர்பார்த்து இருக்கிறார். Could you really be interested in committing yourself to God? நீ ஆண்டவருக்கென்று தன்னை முற்றுமாக ஒப்புக் கொடுக்க முடியாத ஒரு மனிதனாக நீ இருக்க ஆயத்தமாய் இருக்கிறாயா? He never returned to his own country. தன்னுடைய தேசத்துக்கு ஒரு நாளும் அவர் திரும்பி போகவில்லை. Dear people, God wants to challenge people for greater faith. மேலான விசுவாசத்துக்காக தேவன் இந்த நாட்களிலும் அவிதமாக அழைக்கிறவராகவே இருக்கிறார். Peter said, Lord, if it is you, ஆண்டவரே நீராயானால், let me walk on the water and to come. ஆண்டவரே நான் அவிதமாக தண்ணீர் மேலே நடந்து அவிதமாக இடத்துல வரட்டும். The Lord Jesus said, he didn't say, Peter, it is not possible for you. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுருவே அதற்கு சாத்தியக்கூறலப்பான்னு சொன்னார். Did he say, Peter, never attempt that, you will sing. பேதுருவே நீ அவிதமாக நீ செய்யாத, நீ முழுகி விடுவாய் என்று ஆண்டவர் சொன்னார். He said only one word. ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், வா. verse 29 வசனத்துல, and he said, come. வா என்று அவர் தேவன் சொன்னார், come. Dear people, if you are looking for a greater manifestation of God's power to be released in your life, உன்னுடைய வாழ்க்கையில் தேவனுடைய மகத்துவமான வல்லமை வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்பதாக நீ விரும்புவாயானால், God gives you this challenge, come. தேவன் இந்த நாளில் அவிதமாக சொல்லுகிறார், why you are defeated, ஏன் தோற்று போன நபராய் காணப்படுகிறாய், why you are sad of the things that of this world is taking care of, so much to oppress you. இந்த உலகத்தின் காரியங்கள் உன்னை அப்படியே நசுக்கும்படியாக ஏன் நீ அனுமதித்துக் கொண்டிருக்கிறாய்? Why are you walking downtrodden? ஏன் கீழாக நீ ஓடிக்கொண்டிருக்கிறாய்? You have lost the vigor for God and the zeal for God. தேவனுக்காக கொண்டிருந்த அந்த வாஞ்சையை அவிதமான காரியங்களை நீ இழந்து விட்டாய். When I was a young man of 21 or 22, I don't remember well. ஒரு வாலிபனாக 22 வயது 23 நினைக்கிறேன். God challenged me with this gospel. இந்த சுவிசேஷத்தினால தேவன் என்னை விதமாக அழைத்தார். Now I am almost going to complete 67. இப்பொழுது விதமாக இந்த சூழ்நிலையில நான் என்னுடைய 66வது வயசை அவிதமாக நான் முடிக்கும்படியாக இருக்கிறேன். 52 and 2020. Yes, I am going to finish 67. All through these 50 years, இந்த 50 ஆண்டுகளாக, all through these 40 years, 40 ஆண்டுகளாக, God put me great challenges before me. எனக்கு முன்பாக பெரிய சவால்களை கொழிவித்திருந்தார். I am a man of failure. நான் ஒரு தோற்று போகிற ஒரு மனிதன் தான். I am not an intelligent man. ஒரு பக்தி கூர்மையுள்ள மனிதன் அல்ல. But I tell you, God really proved himself in my life. With all humility I say, dear friend, ஆனாலும் தாழ்மையாய் நான் சொல்லுகிற ஒரு காரியம், தேவன் தம்முடைய உண்மை தன்மையுடைய வாழ்க்கையை நிரூபிக்காமல் இருக்கவில்லை. I don't know how many years you knew God. தேவனை எத்தனை வருஷங்களா நீ அறிந்திருக்கிற? But in few years you are cooled down. சில வருடங்களிலே நீ விதமாக நீ குளிர்ந்து போனாய். You don't have the zeal for God in your life. உடைய வாழ்க்கையில தேவனுக்கான பக்தி வைராக்கியம் இழந்துட்ட. You are simply just a person minus faith. நீ சும்மா விசுவாசம் இல்லாத ஒரு மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்.
What is the use of living a life like this? விதமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து என்ன பிரயோஜனம் என்று நான் கேட்கிறேன். Dear friend, this morning God is speaking to you through this word. இந்த வார்த்தையின் மூலமாக தேவனோடு கூட பேசுகிறார். Are you willing to be challenged with His greatness? அவருடைய மகத்துவத்தினால உன்னுடைய வாழ்க்கையில நீ அமிதமாக உந்தப்படும்படியாக சவாலை ஏற்றோள் ஆயத்தமாய் இருக்கிறையா? Oh dear friend, you may, I don't know, how long will you live? எவ்வளவு காலம் நீ வாழ்வாய் தெரியாது. All the things that you earn in this world, இந்த உலகத்தை சம்பாதித்த எல்லாமே, all the cares and the pleasures of this world, இந்த உலகத்தினுடைய கவலைகள், உலகத்தினுடைய எல்லா விதமான சிற்றின்பங்கள், everything will perish one day and you also will die. எல்லாம் அழிந்துவிடும், நீ ஒரு நாள் மறிக்க போகிறாய். The days are flying fast. நாட்கள் வெகு சீக்கிரத்தில் பறந்து போய் கொண்டிருக்கிறது. But what have you achieved for the Lord in your life? தேவனுக்காக நீ என்ன சாதித்தாய்? What is the relationship between you and God? தேவனுக்கும் உனக்கும் இருக்கிற உறவில் நீ விதமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். Are you backslidden? And you pinwangi pona nebra? No zeal to pray, no zeal for the word of God. தேவனுடைய வார்த்தைக்கு வாஞ்சை இல்ல, ஜெபிக்க வாஞ்சை இல்ல. No living relationship with God. தேவனோடு கூட ஜீவனில் தொடர்பில்லாத ஒரு வாழ்க்கை. What is the use of living a life of utter uselessness? You will add more sins for your own condemnation. உடைய வாழ்க்கையில பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? நீ உன்னுடைய ஆக்கினைக்கு அதிகமான பாவங்களை சேர்த்து கொண்டு தான் வாழ்வாய். As long as you live, even it may be longer, the accumulation of your disobedience, the accumulation of your care for this world and many of the things will be added unto you. உடைய வாழ்க்கை வாழ மட்டுமாக உடைய வாழ்க்கை உடைய பாவங்களும் இந்த உலகத்துக்குரிய காரியங்களையும் நீ சேர்த்து கொண்டு வாழுவாய். You are minus or zero, below zero in the spiritual things. ஆவிக்குரிய காரியங்களில் நீ சைபர் அல்லது கீழே போய் கொண்டிருக்கிறாய். This morning God wants you to raise up, dear friend. இந்த காலையில தேவன் உன்னை எழும்படியாக கர்த்தர் தாமே அழைக்கிறார். Peter was not a highly educated man. பேதுரு மிகப்பெரிய படித்த ஒரு மனிதர் அல்ல. He was an ordinary fisher, மீன் பிடிக்கிறவன். But a man full of faith. அவ விசுவாசத்தினால நிரம்பியவன். It's true, he was a man, really a weak man. உண்மைதான், அவன் ஒரு பலவீனமான மனிதன். But I appreciate the great real challenge with which he wanted to face, to walk on the water like the Lord Jesus Christ. இயேசுவை போல தண்ணீரின் மேல நடக்க வேண்டும் என்ற ஒரு உன்னதமான விசுவாசத்தை அவனை பார்த்து நான் அதிசயிக்கிறேன். It is true, there were many failures in the life of Peter. பேதுருடைய வாழ்க்கையில் அநேக தோல்விகள் இருந்தன. But dear people, unless you are really willing to venture out for God, தேவனுக்காக நீ உன்னுடைய காரியங்களை நிரூபிக்கும்படியாக கீழ்ப்படிய நீ ஆரம்பிக்கவில்லை என்றால், you can't see the glory of God. தேவனுடைய மகிமையை நீ பார்க்க முடியாது. Unless you venture in leading in the path of the Lord, you can't see the hand of God leading you through mighty things. உன்னுடைய வாழ்க்கையில தேவன் உன்னை வழிநடத்தும்படியான காரியங்களிலே கீழ்ப்படிந்து நீ செல்ல நீ உன்னுடைய வாழ்க்கையில விரும்பவில்லை என்றால் தேவனுடைய பெரிய காரியங்களை நீ பார்க்க முடியாது. When I was a doctor in one place where the private practice was thriving, நான் ஒரு இடத்துல நான் என்னுடைய மருத்துவ பணியை செய்து கொண்டிருந்த பொழுது என்னுடைய மருத்துவ காரியமானது மருத்துவ அந்த கிளினிக்கால் நன்றாக போய் கொண்டிருந்த பொழுது God challenged me through His word, go to the mountain, cut the wounds and build my altar, build my tabernacle. தேவன் சொன்னார் through the book of Haggai, ஆகாயின் புத்தகமான பேசினார், மலையின் மேல் போய் மரங்களை வெட்டி ஆலயத்தை கட்டுன்னு சொன்னாரு. I didn't have any prospectus of money. பணம் என்னிடத்தில் எதுவும் இல்லை. I didn't even have a savings even. என்னிடத்தில் சேர்த்து வைத்த பணமும் கூட கிடையாது.
I didn't have a vehicle, even or an old cycle which my father gave me. என்னுடைய அப்பா கொடுத்த ஒரு பழைய சைக்கிள். That was probably 1940 or something like that. 1940, the Hercules cycle. My children were very young. என்னுடைய பிள்ளைகள் மிகச் சிறியவர்கள். No money, no prospectus, எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லை, பணம் இல்லை. No mission to support me. என்னை தாங்க முடியாத எந்த ஒரு மிஷன் இல்லை. But God said, go and do that. நீ போய் அதை செய். Dear people, we obeyed. நாங்கள் கீழ்ப்படிந்தோம். It is God's grace. Unless, dear people, mere talking will not be of any use. வெறுமனா பேசுறது பிரயோஜனம் இல்லை. Are you willing to obey for the things which God wants to say? தேவன் சொல்ல விரும்புகிற காரியங்களுக்கு கீழ்ப்படிய ஆயத்தமா இருக்கிறையா? We went there. We didn't have a proper place to stay even. நாங்க தங்க முடியாத இடமும் கூடல. ஒரு தாரட்ட, a tar sheet, simple house, only one room. ஒரே ஒரு அறையில் ஒரு தாரட்ட போட்ட ஒரு வீட்டுல. We were living with the children. பிள்ளைகளோடு இருந்தேன். Snakes were around. பாம்புகள் இருந்தன. No protection. ஒண்ணுமே இல்லை. No even to get water. We had to go down and it was a dangerous pit even to get water from that. ஒரு ஆபத்தான சூழ்நிலை போய் அந்த தண்ணீரை எடுத்து வருவது கூட பெரிய சவால். But obeyed God. தேவனுக்கு கீழ்ப்படிந்தோம். Dear people, you can't even imagine how, when I had a longing to read, to know the Bible, to study in a Bible college, ஒரு வேதாகம கல்லூரியில் படிக்க வேண்டும் என்ற வாஞ்சை கர்த்தர் கொடுத்த பொழுது, in that remote tribal village, அந்த குக்கிராம உள்ளான ஒரு கிராமத்தில், I received a magazine from London. I don't know who sent it to me even today. அதை யார் அனுப்பின எனக்கு தெரியாது. In that magazine, the prospectus of the Bible College of the London Reformed Baptist Seminary was there. London Reformed Baptist Seminary in the prospectus அதில் இருந்தது. We wrote to them and said, we want to, I'm a Hindu convert and my wife and the children, we don't have any monetary prospectus to come over and study. We are simple people. நாங்க எளிமையான மக்கள், வந்து படிக்க முடியாத பணம் கிடையாது. So they said, okay. They support me. ஆகவே என்னை அவர்கள் சப்போர்ட் பண்ணாங்க. They sent the ticket. பணத்தை கொடுத்தார்கள். Even to travel from Kolli Hills to Chennai. The money was not sufficient with us. கொல்லிமலையிலிருந்து சென்னைக்கு போக முடியாத அந்த நாளுக்கு பணம் கூட போதியதாக இல்லை. Dear people, and usually I remember the day before we started to Chennai to get the flight, we received money through so many patients who came on that day. அந்த நாங்க பிரயாணம் பண்ண முடியாத முந்தின நாளில் தேவன் தாமே அபூர்வ விதமாக நிறைய நோயாளிகளை கொண்டது. I could remember I really collected 700 rupees on that day. It was a very big sum on those days. 700 ரூபாய் எனக்கு கிடைத்தது. எனக்கு அந்த நாளில் ஒரு பெரிய தொகை. It was more than enough to travel from Kolli Hills to Chennai. கொல்லிமலையிலிருந்து சென்னை போவதற்கு அந்த போதுமான மனத்துக்கு மேலாக இருந்தது. When God guides, He really supplies. தேவன் விதமாக வழிநடத்தும் பொழுது அதற்குரிய தேவைகளை அவர்தாமே கொடுக்கிறார். This God is a great God. You must see the God's truthfulness in your life. உன்னுடைய வாழ்க்கையில் இந்த தேவனுடைய மாறாத உண்மை தன்மையை நீ பார்க்க வேண்டும். Peter said, Lord, if it is I, if it is you, let me walk. ஆண்டவரே நீரேயானால் நான் நடந்து வரட்டும் ஆண்டவரே. 28, and Peter answered him and said, Lord, if it be thou, bid me come unto thee on the water. This morning,
Can you say, Lord, if it is you who is speaking to me this morning, I want to be a person who wants to be at a higher level of plane of faith. ஆண்டவரே, நீர் தேவனால் இந்த காலையில நான் விசுவாசத்தின் அளவுகளில மேலாக எழும்ப விரும்புகிறேன் என்று சொல்லுவாயானால், the Bible says, வேதம் சொல்லுகிறது 29th verse, அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். 29th verse, and he said, come. And when Peter has come down out of the ship, he walked on the water to go to Jesus. He walked on the water, the only one man who walked on the water in the world. I believe that was only Peter. தண்ணீரின் மேல் நடந்த ஒரே ஒரு மனிதன் பேதுரு தான். The faith was honored. விசுவாசம் கனப்படுது. Faith always will be honored. விசுவாசம் எப்பொழுதும் கனப்படுத்தப்படும். Are you willing to have faith on this God? இந்த தேவன் மேல் விசுவாசம் உள்ள ஒரு மனிதனாக நீ இருக்க விரும்புகிறாயா? I tell you, God will do great things in your life. உடைய வாழ்க்கையில தேவன் மிகப்பெரிய காரியங்களை செய்வார். It's true. When Peter saw around, he was almost sinking. சுற்றுமுற்றும் பார்த்த பொழுது அவன் முழுகினான். But God extended his hand and just took hold of him. But Jesus took hold. இயேசு ஆனாலும் கூட முழுக ஆரம்பித்த பொழுது அவன் எப்படியே கைப்பிடித்து தூக்குறதை பார்க்கிறோம். Dear people, an unusual faith made him to walk on the water. ஒரு விந்தையான விசுவாசம் அந்த தண்ணீரில் நடக்கும்படியாக செய்தது. I could remember one man through whom I got this Bible. வேதத்தை பெறுவதற்கு காரணமான ஒரு மனிதனை நினைவு கூறுகிறேன். None other but Ziegenbach, the German missionary. அது வேற யாரும் இல்ல, ஜெர்மனியில் வந்த Ziegenbach. Almost 400 years back, ஏறக்குறைய 400 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த மனிதன் தாமிய விதமாக as a young man of 24 years, 24 வயதான ஒரு வாலிபனாக the first missionary who came to India, Protestant missionary. இந்த வேத சத்தியத்தின் அடிப்படையில் Protestant missionary இந்தியாவுக்கு முதல் வந்த மனிதன் Ziegenbach. He was 24 years old. 24 வயது. No one was there before him to follow even as a challenge. அவருக்கு முன்பாக அவனை பின்பற்றும்படியான சவால் இது யாருமே இல்லை. As a young man, 24 years of age, 24 வயதான ஒரு நிலையில் அவரோடு கூட அவிதமாக புளோட்சு என்ற ஒரு வாலிபனோடு கூட புறப்பட்டு வந்தார். When he came on 9th July 1706, no one was there to invite him. 1706 ஆண்டு 9வது ஜூலை 9ஆம் தேதியில் வந்த பொழுது அவரை வரவேற்கும்படியாக ஒருவரும் இல்லை. It's a great faith and venture. மிகப்பெரிய ஒரு விசுவாசம். He didn't know anything about India, or I could say அவருக்கு இந்தியாவில் வாழ்ந்த ஒரு மிஷனரி பற்றி ஒருமே தெரியாது. But the zeal and the faith which this young man came with his friend, தன்னுடைய நண்பனோடு கூட அந்த விதமான விசுவாசம் வாஞ்சையோடு கூட இந்த மனிதன் வந்து இறங்கினார். What an unusual faith that made him to come to India to preach this gospel of this redeeming grace. இந்த கிருபையின் சத்தியத்தை பிரசங்கிக்கும்படியாக இந்த வாலிபன் வந்து இறங்கினது என்ன ஒரு விசுவாசம். The doctrine of grace, கிருபையின் சத்தியம். He was a Lutheran missionary. லூத்தர் சபையினுடைய ஒரு மிஷனரியாக வந்து இறங்கின வேளையில், dear people, he knew God would have got some people even in India by his grace
He believed, I believe. And இந்தியாவில் சில மக்கள் அவருக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இருப்பார்கள் என்ற விசுவாசித்து அவர் தாமே புறப்பட்டு வந்தார். சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும், in all nations, in all tribes, witnesses will be risen to Jesus. இயேசுவுக்காக எழும்புகிற சாட்சிகள் காணப்படுவார்கள் என்ற அந்த காரியத்தை நிமித்தமாக he believed that God will have some people in India even. இந்தியாவில் சில மக்களை நிச்சயமாக அவர் கொண்டிருப்பார் என்று நம்பினார். No one to guide him. வழிநடத்தும்படியாக ஒருவரும் இல்லை. He came here to Tamil Nadu to Trankabar. தரங்கம்பாடிக்கு வந்து இறங்குகிறார். The language Tamil didn't have even a grammar to learn even. அந்த கிராமர், அந்த தமிழ் மொழிக்கு இலக்கணம் கூட கிடையாது கற்றுக்கொள்ளும்படியாக. Utterly a stranger he came. And when he was probably he would have been looking around. Nobody was there. அவர் இறங்கி வந்த பொழுது அங்கங்க பார்த்து கொண்டு யாருமே இல்லை. I tell you, dear friend, this is faith. இது விசுவாசம். Venturing out something which is an unusual. வழக்கத்துக்கு முரண்பாடான ஒரு விசுவாசம். Yes, he went there. அவர் அவிதமா போனார். It was a terrible hot climate. அவிதமாக இது பயங்கரமான ஒரு உஷ்ண தேசம். சொல்றாரு, my skin was like a red cloth. The heat here is very great, especially during April, May and June. In which season the wind blows from the inland so strongly that it seems as if the heat comes straight out of the oven. நெருப்பிலிருந்து, அடுப்பிலிருந்து வருகிற உஷ்ண காற்று. No electricity, கரண்ட் இல்லை. நோ கம்ஃபர்ட், வசதி வாய்ப்புங்கிறது இல்லை. He didn't have much money to carry and spend here. அங்கே வந்து செலவிடும்படியாக பணம் நிறைய ஒண்ணுமே இல்லை. A letter from the King of Denmark. டென்மார்க் ராஜா ஒரு கடிதம் தான். He believed God. He came here. தேவனை நம்பி அவர் தான். My skin was like a red cloth. என்னுடைய தோலானது ஒரு சிகப்பு துணியை போல ஆயிற்று. Dear friend, I am amazed at this faith of this man. இந்த மனிதனுடைய விசுவாசத்தை குறித்து நான் மிக அதிசயப்படுகிறேன். Even the person with whom he accompanied, அவரோடு கூட வந்த பிளீட்ஸோ கூட அவர் சரீர பலவீன நிமித்தமாக அவர் திரும்பி போக வேண்டியதாயிற்று. He was able to be there only 5 years with him. அவரோடு கூட 5 வருடங்கள் மாத்திரமே கூட இருக்க முடிந்தது. Because of his failing health condition. அவருடைய சரீரம் அவருடைய பலவீன நிமித்தமாக he went back to Germany. ஜெர்மனிக்கு போயிட்டார். But this man, he was all alone fighting the battle. அவிதமாக இந்த மனிதன் தனியாக உட்கார்ந்து போராடினார். He went to the school where the letters will be written on the sand. He sat literally with the children and learned Tamil. பிள்ளைகளோடு கூட உட்கார்ந்து அந்த திண்ண பள்ளியில மணலின் பேரில் எழுதுகிற அந்த எழுத்தை தாமே எழுதி அவர் கற்றுக்கொண்டார். What an amazing faith. என்ன ஒரு விசுவாசம். The zeal with which he wanted to give the word of God to the Bible made him to work day and night. இந்த மக்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்க வேண்டும் என்று அந்த வாஞ்சை நிமித்தமாக இரவும் பகலும் உழைத்தார். You see his schedule, I am amazed. அவருடைய அந்த ஷெட்யூலை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது. From 7 to 8 a.m. he would repeat the vocabularies and phrases which he had previously learned and written down. காலையில் 7 to 8 மணி முடிய முந்தைய நாள் கற்றுக்கொண்ட தமிழ் வார்த்தைகளை எல்லாம் எழுதி அதெல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கொண்டே இருப்பார். 8 to 12 he read only Tamil books which he had not previously read
8லிருந்து 12 முடிய அதுவரைக்கும் படிக்காத தமிழ் புத்தகங்களை படித்துக் கொண்டிருப்பார். This he did in the presence of an old poet. ஒரு தமிழ் பண்டிட்டோடு கூட இதை அவிதமாக செய்து கொண்டிருந்தார். And a writer who immediately wrote down all new words and expressions. படிக்கும் பொழுது அவிதமாக ஏதாவது ஒரு புதிய வார்த்தைகள் வந்துட்டா உடனே அந்த பண்டிட் எழுதி வச்சிருவார். The poet had to explain the text, and in the case of linguistically complicated poetry, put what he had been read into colloquial language. அவிதமாக அந்த தமிழ் பண்டிட் எழுதின அந்த வார்த்தைகள் எல்லாம் அவிதமாக அவருக்கு விளக்கப்படுத்தி தெளிவாய் போதிக்கணுங்க. In those days Tamil was a poetry language. அந்த நாட்களில் தமிழ் ஒரு கவிதை போல, even you and I can't understand. நீங்களும் நானும் கூட அதை விளங்கிக் கொள்ள முடியாது. Even while eating, he had someone read to him. சாப்பிடும் போது கூட யாராவது ஒருவர் அவருக்கு அதை படிக்கணும் தமிழை. From 3 to 5, he read some more Tamil books. 3லிருந்து 5 முடிய திரும்பவும் புத்தகங்களை படித்தார். In the evening from 7 to 8, he had someone read to him from Tamil literature in order to save his own eyes. தொடர்ந்து கண்ணை படிக்க முடியாததுனால ராத்திரியில 7லிருந்து 8 யாராவது இன்னொருத்தர் தமிழ் படிக்கணும். You see the dedication of such people. அந்த மக்களின் அர்ப்பணிப்பை பார்க்கிறோம். Dear people, this is something the unusual faith of that man. ஒரு அசாதாரணமான விசுவாசம். He started translating the Bible into Tamil. தமிழ் மொழியில மொழிபெயர்க்க ஆரம்பித்தார். The first translation of the Bible in Indian language was the Bible. இந்திய மொழியிலே முதலாவது மொழிபெயர்க்கப்பட்ட வேதாகம புத்தகம் தமிழில தாங்க. It's a great privilege. இது மிகப்பெரிய ஒரு கனம். Oh, when I read the Tamil books, really I had to think of the labor with which he labored and the times he spent. நான் இந்த தமிழ் வேதாகமத்தை படிக்கும் பொழுது அவர்தாமே செலவிட்ட அவிதமான காரியங்களை குறித்து நாம் சிந்திக்காமல் எப்படி இருக்க முடியும்? Yes, he was put in prison when a barber's wife was there for him. He was put in jail for 4 months. 4 மாசம் அவிதமாக சிறைச்சாலையில இருக்க வேண்டியதா இருந்தது. The governor was hostile to him. அந்த நாளில் இருந்த அந்த கவர்னர் ஹாசியஸ் அவருக்கு எதிராக இருந்தார். He was put in prison stating that he is converting the native converts, native people. அந்த ஜனங்களை ரட்சிக்கிறார் என்று அவிதமாக குற்றம் சுமத்தப்பட்டார். He didn't live long. ரொம்ப நாள் அவர் நீக்கலிங்க. 24 years. He died almost 36 years. 36 வயசுல இறந்துட்டார். Almost 13 or 14 years he labored. ஒரு 13-14 ஆண்டுகள் தான் உழைத்தார். He established a church and a station. ஒரு சபையை, ஒரு இடத்தை நிறுவினார். தரங்கம்பாடி. It was the place for so many years for the missionaries from many other countries, from England, from Germany, from anywhere. They all will come to Trankaba first, and then they will be trained and be sent out. ஜெர்மனியில, இங்கிலாந்து, இந்த மற்ற பல இடங்களில் வந்த மிஷனரிகள் முதலாவது தரங்கம்பாடியில தான் வந்து இறங்குவாங்க. அங்க வந்து அந்த தமிழ் மொழியை கற்றுவிட்டு திரும்பமாக அவர்கள் போவார்கள். It was the place for so many years. I think even for 2 centuries. ஏறக்குறைய 2 நூற்றாண்டுகள் கூட நினைக்கிறேன். That was the place which gave the real place of
to stay and to be trained as missionaries in the language. மொழியிலும் மற்றவைகளிலும் ஏறக்குறைய 2 நூற்றாண்டுகள் அளவில் அங்கே தங்கி அவர்கள் படித்து அந்த இடத்தை விட்டு அங்கே போனாங்க. The whole India got the light through the word of God. இந்த முழு இந்தியா தேவனுடைய வாக்கினால் வெளிச்சத்தை பெற்றது. The missionaries were trained. அங்கே மிஷனரிகள் பயிற்சிவிக்கப்பட்டார்கள். The challenge of an unusual faith of his young man. இந்த ஒரு வாலிபனுடைய அந்த ஒரு அசாதாரணமான விசுவாசம். Leave the light of the gospel in this dark land. இந்த இருண்டு போன தேசத்தில் வெளிச்சத்தை பிரகாசித்தது. He died very young. சீக்கிரமா மரித்து போனார். But in 14 years or 13 years, the work that he set was a blessing to many hundreds of years. அவர் செய்து போன அந்த பணியானது அநேக நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு ஆசீர்வாதமாக மாறினது. This morning Peter said, Lord, if it is I, let me come, let me walk on the water. பேதுரு சொன்னார், ஆண்டவரே நீரானால் நான் தண்ணீர் மேலே நடக்கட்டும். This morning God wants you to be challenged. Are you willing to do great things for God? தேவனுக்கென்று பெரிய காரியங்களை செய்யும்படியாக நீ விரும்புகிறாயா? Or you want to spend all your time and energy which God has given in the mundane things of this world? அல்லது ஆண்டவர் உனக்கு கொடுத்த பலம் அது எல்லாத்தையும் இந்த உலகத்தில் வீணான காரியத்தினால் செலவிட விரும்புகிறாயா? How you are being carried away by the things of this world. இந்த உலகத்தின் காரியங்களினால எவ்வளவு சீக்கிரமா நீ அடிக்கப்பட்டு போயிடுற. Could you not see the eternity? நித்தியத்தை பார்க்க முடியலையா? Could you not see the perishing souls around? உன்னை சுற்றி இருக்கும்படியான அழிந்து போற ஆத்துமாக்களை பார்க்க முடியவில்லையா? Could you not able to cry for the perishing souls? அழிந்து போற ஆத்துமாக்களுக்கு அவனால ஜெபிக்க முடியவில்லையா? What is the use of all the money that you gather by spending all your time and energy what has given you? நீ சேகரிக்கிற எல்லா பணத்தினால இந்த உலகத்தில் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? Peter said, Lord, I want to walk. If it is you, நீரேயானால் ஆண்டவரே நான் தண்ணீர் மேல் நடக்கட்டும். Dear friend, this God, if you really know this God, you will be like Peter. இந்த தேவனை நீ அறிந்திருப்பாயானால் பேதுருவை போல தான் நான் இருக்க முடியும். It's a pity many of us just say so many things of God. He is sovereign, He is so many. சர்வேகாதிபத்தியத்தின் தேவன் என்று பல காரியங்களை பேசுகிறோம். But our actions doesn't reflect it. ஆனால் நம்முடைய செயல்பாடு அதை காமிக்கிறதில்ல. Dear people, God wants to do great things in your life. தேவனுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். Are your sins forgiven? உடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதா? Do you have a living relationship with God? இந்த தேவனோடு ஒரு ஜீவனுள்ள தொடர்புடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? God wants to do great things in your life. தேவனுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். One man called David Brainerd, of whom Jonathan Edwards has written the diary of him. ஒரு வாலிபன் டேவிட் பிரைனார் என்ற வாலிபன் அவருடைய டைரியை எடுத்து ஜோனத்தான் எட்வர்ட் என்ற தெய்வ மனிதர் வெளியிட்டார். I remember as a young man, I was challenged by the book, by the life story of David Brainerd. ஒரு வாலிபனாக டேவிட் பிரைனாருடைய வாழ்க்கையினால நான் சவால் விடப்பட்டேன். One thing that God taught me was from my youth, a life of prayer. ஒரு வாலிபனாக இருந்த நிலையில் கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு வாழ்க்கை, ஒரு ஜெப வாழ்க்கை. It is because of that I am being sustained until today. அது நிமித்தமாக இன்றைக்கும் நான் பாதுகாக்கப்பட்டு வருகிறேன்.
William Carey and Henry Martin, men, missionaries who came to India, read the life story, read the diary of David Brainerd. வில்லியம் கேரி, ஹென்றி மார்டின் போன்றவர்கள் டேவிட் பிரைனார்ட் அவருடைய டைரியை படித்தார்கள். How when David Brainerd was laboring among the barbarians, Red Indians, in those days, காட்டு மனிதர்களான செவிந்தியர்கள் மத்தியிலே உழைத்த அந்த டேவிட் பிரைனார்ட், he didn't knew even their language. அவருடைய மொழி தெரியாது. There was only one person, a drunkard, to translate even. மொழிபெயர்க்க முடியாத ஒரு குடிகாரன் தான் கிடைச்சார். But he went alone and prayed, Lord, you should save these barbarians. ஆண்டவரே, இந்த காட்டு மிராண்டிகளை ரட்சிக்க வேண்டும் என்று he was weeping day and night. இரவும் பகலும் ஜெபித்தார். God raised up a wonderful church. God changed these barbarians into holy people. இந்த காட்டு மிராண்டிகளை பரிசுத்த மக்களாய் மாற்றினார். A wonderful church was built among those people. அந்த மக்கள் மத்தியில் ஒரு அற்புதமான சபை எழும்பெற்று. Dear people, you can't represent the bleeding Savior unless you are ready to bleed. இந்த ரத்தம் சிந்த சொட்டி கொண்டிருக்கிற ரட்சகரை நீ உடைய வாழ்க்கையில ரத்தம் சிந்த ஆயத்தமாக இல்லைன்னா நீ அவரை காட்ட முடியாது. Is not your mere words and preaching will show the bleeding Savior in this world. உன்னுடைய வெறுமையான பிரசங்க வார்த்தை ரத்தம் சிந்திக் கொண்டிருக்கிற ரட்சகரை வெளிப்படுத்த முடியாது. Are you willing to bleed like him? அவரை போல நீயும் ரத்த சிந்த ஆயத்தமாக இருக்கிறையா? Are you willing to surrender yourself to God on the altar? பலிபீடத்தின் மேல் அவர் உன்னை வைக்க ஆயத்தமாக இருக்கிறையா? Then you are the fit person to preach on the bleeding Savior. அப்படின்னா ரத்தம் சிந்துகிற ரட்சகரை பிரசங்கிக்கிற நீ ஒரு சரியான நபர். There are so many preachers in the world. உலகத்தில் நிறைய பிரசங்கிகள் இருக்கிறார்கள். But few who are prayers. ஜெபிக்கிறவங்க ரொம்ப. God said, I'm looking for one man to stand on the bridge, not to destroy the nation. தேசத்தை அழிக்காதபடிக்க திறப்பில் இருக்கிற ஒருவனை தேடினேன், ஒருவனையும் காணோம். How is your prayer life? உன்னுடைய ஜெப வாழ்க்கை. If you are not real, if you don't rise up in your prayer life, உன்னுடைய ஜெப வாழ்க்கையில் எழும்பலனா, I tell you, you will be a very dummy. ஒண்ணுமில்லாத mere talkers. நீ வெறுமா பேசுற ஆளுதான். I don't know how about your eternity. I don't know. God only knows. உன்னுடைய நித்திய முடிவு எனக்கு தெரியாது, கர்த்தர் தான் அறிந்திருக்கிறார். That God wants to raise you up. ஆனா தேவன் எழுப்ப விரும்புகிறார். Are you willing? ஆயத்தமா இருக்கிறையா? I tell you, God will bless you. தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். Look to God. தேவனை நோக்கி பார். He wants you to raise up and to be used of in the kingdom of God. தேவன் உன்னை எழுப்ப விரும்புகிறார். உன்னுடைய ராஜ்யத்தில் உன்னை உபயோகப்படுத்த விரும்புகிறார். Will you surrender to God this morning? இந்த காலையில தேவனுக்கு உன்னை ஒப்பு கொடுப்பையா? Let's pray. ஜெபிப்போம். கிருபை நல்ல ஆண்டவரே, தர்மியான காலை வேளைக்காக முழுது நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். Thank you, Lord, for Peter. பேதுருவுக்காய் ஸ்தோத்திரம். That's why on the day of Pentecost, பெந்தகோஸ்தே நாளில் அவன் எழுந்து பிரசங்கித்த பொழுது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். திரும்பமாக பிரசங்கிக்கும் பொழுது 5000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். ஆண்டவரே, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். அநேக பேதுருக்களை எங்களை எழுப்பியறலாம் எங்கள் மத்தியில். பலவீனம்தான், ஆனா வல்லமையான தேவ மனிதர் விசுவாசம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். எங்களை விதமாக எழுப்பும் ஆண்டவரே, எங்களை விதமாக எழுப்பும் தேவனே. கிருபையாயிரும், கிருபையாயிரும். தன்மையான மக்கள் பேரில் தயவு கூர்ந்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.